கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 1 பேதுரு 1:15 வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் நாம் பரிசுத்தமாய் அவரை போல வாழ்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். 2வது பகுதியை பாருங்க. நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும், அதாவது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும், நம்முடைய நடக்கைகள் செய்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து 5 காரியங்கள் மூலமாக நாம் எவ்விதமாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, உடலில் பரிசுத்தம். ஆதார வசனம் ரோமர் 12:1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் நமக்காக இவ்விதமாக சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்மை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 2வது பகுதியின்படி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று வைத்திருக்கிற இரக்கத்தின்படி அவர் இவ்விதமாக நம்மிடத்தில் சொல்லி வேண்டிக் கொள்கிறார். பிரியமானவர்களே, நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்னவெனில், நாம் சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து ஆவியோடும் ஜீவனோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பாக அவருக்கு பிரியமானபடி நம்முடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் முழுவதையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கத்தக்க நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது தேவனை தரிசிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொண்டு, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்மை தாமே நாம் ஒப்பு கொடுக்கத்தக்க புத்தியுள்ள ஆராதனையை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அவர் நம்மை பரிசுத்தமாய் வாழ்வதற்கே அழைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உண்மையும் மொத்தமுமாக அவருடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தம் செய்யும் பொழுது மாத்திரமே நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். 2வது, உள்ளத்தில் பரிசுத்தம். ஆதார வசனம் யாக்கோபு 4:8 வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்க 4 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது, நீங்கள் தேவனிடத்தில் சேருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 2வது, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களை முதலாவது நீங்கள் ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் சேரும் பொழுது தேவன் உங்களிடத்தில் சேருவார். அதாவது அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி செல்லுவார். உங்களுடைய வலது கையை பிடித்து கர்த்தர் வழிநடத்தி செல்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் சுய சித்தம் செய்யாதபடிக்கு தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது அப்பொழுது மாத்திரமே நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இந்த பகுதியின்படி நீங்கள் உள்ளத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாய், அதாவது உங்கள் சிந்தை, எண்ணம், மனம், இருதயம் இவை எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். முதல் பகுதியில் பார்த்தோம், நம்மளுடைய உடலில் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஜீவ பலியாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று. இந்த வசனத்தின்படி உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் 3வது பகுதியை பாருங்க. பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். அதாவது கைகளை சுத்திகரித்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டுமாம். 4வது, இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் என்றால் ஒரே நேரத்தில் 2 விதமான முடிவுகளை எடுத்து அவர்கள் இருமனமுடையவர்களாய் இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரே நேரத்தில் 2 விதமான காரியங்களை மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு விதமாக பேசுவார்கள்,
அதுவே அடுத்த நாள் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வேறு விதமாக அதே காரியத்தை அவங்க சொல்லுவாங்க. அப்படி அவங்க ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அவங்க தான் இருமனம் உள்ளவர்கள். ஒரே டிசிஷனில், ஒரே முடிவில், ஒரே தீர்மானத்தின்படி உறுதியாக இல்லாமல் அவர்கள் 2 விதமான காரியங்களை நினைத்து இருமனமுடையவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். அந்த முடிவுகளில் அவங்க குழம்பி தவித்து கொண்டிருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் இடறி விழுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் ஒரே மனமுடையவர்களாய் நீங்கள் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இருமனமுடையவர்கள் இடறி விழுகிறார்கள் என்று வேதம் சொன்ன பிரகாரம்படி நிச்சயமாக அவர்கள் வழிகளில் விழுந்து போகிறவர்களாய் இருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி முதலாவது நீங்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும். 2வது அவர் உங்களிடத்தில் சேருவார். 3வது பாவிகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவருடைய கைகளை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதாவது சுத்திகரிக்க வேண்டும். கைகளை ஒப்பு கொடுத்து பாவமின்றி சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 4வது இருமனமுடையவர்கள் அவர்களுடைய இருதயங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். இருதயத்தில் இருந்துதான் அந்த எண்ணங்கள் வெளிப்படுகிறது. ஆகவே இருமனமுடையவர்கள் குழப்பமாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியாதபடிக்கு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் எதை செய்தாலும் ஒரே மனதுடையவர்களாய் இருந்து செய்யும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களின்படி நீங்கள் உங்கள் உள்ளத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உண்மையும் உத்தமமாக நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் சிந்தை, எண்ணம், இருதயம், மனம் முழுவதிலும் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் நிச்சயமாக சோர்ந்து போக மாட்டீர்கள். குழப்பமான எண்ணங்களும் தீங்கான எண்ணங்களும் வராது. பழைய பாவங்கள் உங்களை தொட முடியாது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று. ஆகவே பிரியமானவர்களே, நீங்க விட்டு வந்த பழைய பாவங்களை குறித்து எண்ணாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உண்மையும் உத்தமமாய் நீங்கள் முன்னேறி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்க பழைய பாவத்தை சுத்ருவானவன் நீங்க ஒப்பு கொடுத்து வெளியே வந்ததுக்கு பிறகும் உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய இருதயத்துல அந்த நினைவுகளாக கொண்டு வந்து உங்களை குற்றப்படுத்துவான். ஆனால் பிரியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குற்றப்படுத்துகிறவர் அல்ல. அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிற ஜீவ ஆட்டுக்குட்டியாக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நீங்கள் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து நித்திய ஜீவனை, அதாவது அவர் உங்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்காக. ஆகவே அந்த நல்ல தேவன் நம்மை குற்றப்படுத்தவே மாட்டார். ஆகவே உங்கள் பழைய பாவங்களின் மூலம் வருகிற இந்த நினைவுகளையும் சிந்தனைகளையும் கடிந்து கொண்டு நீங்கள் முன்னேறி செல்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தர் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார், அவருடைய இரத்தத்தினால் நான் சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன், என்னுடைய இருதயம், சிந்தனை, என்னுடைய சரீரம் முழுவதும் அவர் சுத்திகரித்து விட்டார், அவர் என்னை சுத்தவானாய் மாற்றிவிட்டார், நான் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவளாய் இருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாச அறிக்கை சொல்ல வேண்டும். இந்த சிந்தனைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கி விட்டார் என்று விசுவாசித்து முன்னேறி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, முந்திருந்தே நீங்கள் யோசிக்காதீங்க, பூர்வமானதை சிந்திக்காதீங்க. கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்கி விட்டார். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பான புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இருதயத்துல ஒரு நாளைக்கு நம்ம பலவிதமான சிந்தனைகளை நம்ம யோசிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா? அனுதினமும் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். அதாவது நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய இருதயத்தை, சிந்தையை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார்.
ஆகவே நமக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனை நம்முடைய இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1வது உணர்வில் பரிசுத்தம். ஆதார வசனம் எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. உணர்வில் என்றால் பாசம், நேசம், சிநேகத்தை குறிக்கிறது. தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும், அதாவது அன்பில் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு குற்றமில்லாமல் இருப்பதற்காக, குற்றமற்றவர்களாய் நாம் இருப்பதற்காக இந்த உலகம் தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் இது புரியும். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது வைத்த அன்பில் நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு குற்றமற்றவர்களாய் இந்த உலக வாழ்க்கையில், பாவம் நிறைந்த இந்த உலகில், இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் நீங்கள் பரிசுத்தம் உடையவர்களாய் உங்களை குற்றமற்றவர்களாய் காத்துக்கொள்வதற்கு இந்த உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும், அதாவது நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு நோக்கமும் திட்டமும் இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய முற்படும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை நீங்க பார்க்காதீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சம்பூர்ணமாக ஆசீர்வதித்து அதை மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் புது பலனை கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தம் குறித்த காலத்தில், குறித்த வேளையில் நிறைவேற பெறுகிறது, அதாவது நிறைவேற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். நம்முடைய உணர்வில் கூட அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா. 4வது உறவில் பரிசுத்தம். ஆதார வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் நம்மை பரிசுத்தமாக்குவாராக என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்து செல்வதற்கு முன்பாக இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. கர்த்தராகிய தேவன் அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது சில சமாதானங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அது வெறும் தற்காலிகமான சமாதானம். அது நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்காது, அது நீடித்து நிற்காது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று வைத்து போன அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும், அது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலைகளிலும் அமைதியோடு நாம் அதை கடக்கத்தக்க, அது சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில், நித்திய பேரின்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு முற்றிலும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதிலும் அவர் வரும்பொழுது, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் ஒவ்வொருவரும் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் நமக்காக அந்த சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஹல்லேலூயா. அப்போ சமாதானத்தின் தேவன் மாத்திரமே நம்மை பரிசுத்தமாய் மாற்ற முடியும். ஏனென்றால் இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற கோபங்கள், எரிச்சல்கள், சண்டைகள், விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள் ஆகிய மாம்ச கிரியைகள் நமக்குள் செயல்படாதபடிக்கு சமாதானத்தின் தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் இவ்விதமான தீய செயல்களை, அதாவது மாம்ச கிரியைகளை செய்யாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். பரிசுத்தத்தோடு நாம் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, மீண்டும் அவர் ராஜாவாக இவ்வுலகத்தில் வரும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் காக்கப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, நாம் குற்றமற்றவர்களாய் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக 5வது உடையில் பரிசுத்தம். ஆதார வசனம் யாத்ராகமம் 40வது அதிகாரம் 13வது வசனம். ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உடையில் என்றால் அங்கி, ஆடை, வஸ்திரம் என்று நாம் சொல்லலாம். ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று மோசேக்கு கர்த்தர் இவ்விதமாக அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ளத்தக்க கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களையும் குறித்து நமக்கு போதித்து கண்டித்து வழிநடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அபிஷேகத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் அபிஷேகம் பெறவில்லையோ நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்திற்கு முக்கியமான முதல் காரியம், நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தர் தருகிற அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு மனிதன் ஊழியம் செய்வதற்கு முன்பாக முதலாவது அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அதற்கு பின்பாகவே அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். இன்றைக்கு பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுறீங்களோ, ஆசைப்படுறீங்களோ, முதலாவது நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிடுங்கள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைகிறான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். ஹல்லேலூயா. அல்ல கவனிங்க, நீங்க அறிக்கை செய்து விட்டு விட வேண்டுமா? நீங்க அறிக்கை செய்யும் பொழுதே நீங்க வாழ்வடைகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். அவைகளை அறிக்கை செய்த உடனே நீங்கள் அதை விட்டு விடுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தருடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பாக கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய நடக்கையில் எல்லாவற்றிலும் அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய உடலில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், உள்ளத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், நம்முடைய உணர்வில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், நம்முடைய உறவில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய உடையில் கூட கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் எதை செய்ய தவறிவிட்டாலும் நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பதற்கு தவறாதபடிக்கு பரிசுத்தத்தையும் உண்மையும் காத்துக்கொண்டு கர்த்தருடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்கள் மன விருப்பத்தையும் நிறைவேற்றுவார். அவர் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை மீண்டும் பரிசுத்தமாக்கி கர்த்தர் உங்களை பாதுகாத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரையும் எப்பொழுதும் குற்றப்படுத்துகிற தேவன் அல்லவே அல்ல. ஆகவே பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. குற்றங்கள் குறைகள் உண்டாண்டவரை தயவாய் மன்னிங்க. இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய எங்களுடைய வாழ்க்கையில சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தம் பரிபூர்ணமா எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் ஆண்டவரை உம்மை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வேண்டும் அப்பா. தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய சமூகத்துல குற்றமற்றவர்களாய் நாங்கள் இருக்கத்தக்க எங்களுடைய ஆத்துமாக்கள், ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் காத்துக்கொள்ள ஆண்டவரே அப்பா, நித்திய ஜீவனை அப்பா நீர் எங்கள் கொடுத்த
வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள எங்களை முற்றிலும் தகுதிப்படுத்துங்க தகப்பனே. சமாதானத்தின் தேவன் தாமே உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. உள்ளத்தில், உணர்வில், உறவில், உடையில், உடலில் முழுவதிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தராகிய தேவன் தாமே ஆசிர்வதித்து நீரே பிள்ளைகளை வழிநடத்தி செல்லும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குற்றங்கள் குறைவுகள் ஏதேனும் இருந்தால் தயவாய் ஒரு விசை மன்னித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அபிஷேகம் பெறாத ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. நிரப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே உன்னத ஆசீர்வாதங்கள் அப்பா. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இயேசுவின் நாமத்தால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதுபலனை கட்டளையிட்டு தகப்பனே, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே தடையாக இருக்கிற எல்லா தடை கற்களை நிர்மூலமாக்கி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகள் தலை நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் ஒரு உயர்வுக்காக வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை இயேசுவின் நாமத்தினால் கர்த்தரே நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் கர்த்தரே நீர் ஜெயத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை அழைத்த தேவன் நீங்க பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தோடும் உண்மையோடும் இருக்க எங்கள் நடக்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. கடன் என்ற சிறையிருப்புல சிக்கி தவித்து வாடி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் அப்பா உதவி கரங்களை எழுப்புங்க. மனிதர் கண்கள்ல தயவரக்கத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே. எல்லா இஎம்ஐகள் லோன்களை ப்ரீ க்ளோஸ் பண்ண இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, இந்த கடன் என்ற சிறையிருப்பிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிட்டு பிள்ளைகளை நீரே ஆசீர்வதித்து நீரே பாதுகாத்து கொள்ளும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக பேர் அப்பா வியாதி என்ற சிறையிருப்புல காணப்பட்டு அப்பா சோதிக்கப்பட்டு இருக்கிறாங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே மெய்யான தேவன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவன் அப்பா. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சமூகத்துல விடுதலைக்காக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சரீரத்துல சுகவீனங்கள் இல்லாதபடிக்கு நீரே பாதுகாத்து வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனிவரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. ஜீவகாலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, முந்தினவைகளை யோசிக்காதபடிக்கு பூர்வமானதை சிந்திக்காதபடிக்கு கர்த்தரே நீர் ஆண்டவரை நித்திய வெளிச்சமானவராய் பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா இருள்களையும் நீக்கி நீர் அப்பா பிரகாசத்தை உண்டு பண்ணி பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. எல்லா நிந்தைகள் அவமானங்களை கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, அன்னாளுக்கு எப்படி சாமுவேலை கொடுத்து ஆண்டவரே அவங்களுடைய கண்ணீரை அப்பா சந்தோஷமாய் மாற்றினீரோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துக்க நாட்களை இயேசுவின் நாமத்தினால் சந்தோஷமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே வெளி தேசங்கள்ல தங்களுடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரே தொலை தூரத்துல இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தாங்கட்டும், பாதுகாக்கட்டும் அப்பா. அவர்கள் விட்டு வந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய தேவைகளையும் பிள்ளைகளுக்கு வேண்டிய போதுமான பாதுகாப்பையும் கர்த்தர் கட்டளையிட்டு நீரே வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை உடைய சித்தத்தின்படி ஆமென்றும் ஆமென் என்று இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா அது நீர் கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்திருப்பது மனதை இழைக்கப்படும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. பிரயாசத்தோடு உடைய சமூகத்துல நெடுநாள் காத்திருந்து ஜெபிக்கிற காரியங்கள்ல அப்பா நீர் அற்புதத்தை செய்கிற தேவன். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அதிசயத்தை உண்டு பண்ணுகிற தேவன். தயவாய் உருக்கமான இரக்கத்தினால் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பிசினஸ்ல வீடு புதிதாக கட்ட வேண்டும் என்று பிரயாசப்படுகிற பிள்ளைகள், வீடு வாங்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற
பிள்ளைகளுடைய ஒவ்வொருவரின் அப்பா தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா. ஆண்டவரே நஷ்டமாகாதபடிக்கு நன்மைகளை அப்பா கத்தர் பிள்ளைகளுக்கு உண்டாக்குங்கப்பா. வீடு கட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணி வீடை அப்பா நீர் கட்டி முடிக்கத்தக்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகள் களஞ்சியங்களை இயேசுவின் நாமத்தினால் பெருக பண்ணுங்க தகப்பனே. இன்னும் அநேக பேர் பிஸ்னஸ்ல ஆண்டவரே ஸ்டார்ட் பண்ணி அப்பா அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே நஷ்டம் வராதபடிக்கு அப்பா நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. ₹1 கூட நஷ்டம் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் தாமே பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே நாங்கள் பலவான்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் திருமணம் ஆகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் திருமண தேவைகளை கத்தர் சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகளுக்கு ஏற்ற விழா எலும்பையும் ஆண்டவரே அப்பா புத்தியுள்ள ஸ்திரீயும் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொன்னீங்கப்பா. ஏற்ற துணையை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு பிள்ளைகள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை நீர் வழிநடத்தி சொல்லும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விசை உடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் அக்கினிக்குள்ள பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பாதுகாத்து வழி நடத்தி செல்லுங்க. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்க போகிறீங்க. அதற்காக நன்றி. மரத்திலும் போக்கிலும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னோடு இணைந்து ஒரு மனதாக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இம்மட்டும் காத்து வழி நடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில் நடத்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளை தகுதிப்படுத்தி அப்பா நீரை வழிநடத்தி செல்லும்படியே ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாம மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம், மண்ணென்று நினைவு கூறுகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி ஆவியோடும் பரிசுத்தோடும் நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.